கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தையானது ஏசாயா 46 அதிகாரம் 4 வசனத்தின் பிற்பகுதி. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்பதாக அங்கு குறிப்பிடப்படுகிறது. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அதே 46 அதிகாரத்தில் அந்த 4 வசனத்தின் முற்பகுதியிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மிக அருமையாக அதை குறிப்பிட்டிருக்கிறார். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். எப்போது அவர் நம்மை ஏந்தி சுமந்து தப்புவிப்பார் என்று பார்க்கையிலே நாம் அவருக்குரியவர்களாக, அதாவது தேவனுக்கு உரியவர்களாக, தேவ ஜனமாக, தேவனை சார்ந்தவர்களாக இருக்கும்போது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்குரியவர்களாக இருக்கும்போது தான் அவர் எப்படி இது பண்றாரு? நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு செல்வார். ஒரு தகப்பன் சுமப்பது போல நம்மை சுமந்து செல்லுகிறவர். ஆபத்து காலத்திலே கூப்பிடும்போது அதிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார் என்பதையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நான் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே இந்த பூமி அனைத்தையும் உருவாக்கியவர். எனவேதான் அவரால் தான் இவ்விதமாக உறுதியாக சொல்ல முடியும். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்ல முடியும். இதைத்தான் சங்கீதம் 100 சங்கீதம் அதிலே 3 வசனத்தை நான் பார்க்கும்போது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று அங்கே மிக அருமையாக சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. இது நமக்கு என்பது மூலம் ஒரு தெளிவு உண்டாகிறது. அதே வேளையிலே நம்மை ஏன் உண்டாக்கினார் என்று பார்க்கும்போது, அவர்தான் தேவன். அவர் ஏன் நம்மை உண்டாக்கினார் என்று பார்க்கும்போது, ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனம் இவ்விதமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. நாம் தேவனை துதிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். தேவனோடு உறவாடுகின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். என்றென்றும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதையே இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போதான் அவர் என்ன பண்றாரு? ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறார். இதே சங்கீதக்காரன் 34 சங்கீதத்தில் கூட முதல் வசனம் மிக அருமையாக சொல்லப்படுகிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. எக்காலத்திலும் தோத்திருப்பேன். ஆண்டவரை தோத்தரிப்பதற்கு நேரம் காலம் கிடையாதுங்க. எப்போ வேணாலும் ஆண்டவரை நாம் துதிக்கலாம், இல்லையா? அது மாத்திரமல்ல, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய வாயிலே அவரை துதிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதை விடுத்து தேவையற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு உரியவர்களாக காணப்பட முடியாது. எனவே சங்கீதக்காரன் சொன்னது போலவே நாமும் கூட தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து வாழ்வோம். அவரதிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுவோம் என்பதை நிச்சயத்துடன் நாம் நம்புவோம். ஆமென்.